ஒரு நாட்டின் தலைவிதியை அந்த நாடே இல்லாமல் இரண்டு பெரிய தலைவர்கள் சேர்ந்து முடிவு செய்ய முடியுமா? ஒரு நாட்டோட நிலத்தை கொஞ்சம் நீ வச்சுக்கோ, கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன்னு ஒரு ரியல் எஸ்டேட் டீல் மாதிரி பேச முடியுமா? கேட்கவே அதிர்ச்சியா இருக்குதுல்ல. ஆனா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை தான் நடக்க போகுதுன்னு செய்திகள் வெளியாகி உள்ளது. உலக அரசியல்ல புயலை கிளப்பி இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மறுபக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இவங்க ரெண்டு பேருமே சந்திக்க போறாங்க. ஆனா எப்படி? பேச்சுவார்த்தையோடைய முக்கிய அம்சம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரது. ஆனா எப்படி உக்ரைனோட சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்து விட்டா? இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையில உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு இடம் இல்லையாம். உண்மையிலேயே என்னதான் நடக்குது? புட்டினோட கேம் பிளான் என்ன? ட்ரம்போட நோக்கம் என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். புட்டினை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுடைய ஒற்றுமையை குலைச்சி ரஷ்யாவுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க வைக்க ட்ரம்ப் சரியான ஆள்னு அவர் நினைக்கிறார். பல மாசமா போனை போட்டு பேசியும் சந்திச்சும் போர் முடியலைன்னு ட்ரம்ப் விரக்தியில் இருந்தார். ஆனா இப்போ புட்டின் தனது ஆட்டத்தை மாத்தி இருக்கிறார். முன்னாடி நிலத்தை விட்டு கொடுக்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்ன ரஷ்யா இப்போ ட்ரம்போட சிறப்பு தூதர்கிட்ட சரி நிலம் பரிமாற்றம் ஒப்பந்தம் பத்தி பேசலாம்னு பச்சை கொடி காட்டி இருக்கு. ட்ரம்பும் சில நிலங்களை அவங்க எடுத்துக்குவாங்க, சிலதை நாம எடுத்துக்குவோம், ரெண்டு பேருக்கும் லாபம்னு ஒரு ரியல் எஸ்டேட் டீலர் மாதிரி பேசி இருக்கிறார். இதனால உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இல்லாம நேரடியாக ட்ரம்ப் கிட்ட பேசி ஒரு டீலை முடிக்க புட்டினுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த டீலுக்கு நடுவுல பரிதாபமா நிக்கிறது உக்ரைன் தான். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எங்க நாட்டுல ஒரு இன்ச் நிலத்தை கூட விட்டு கொடுக்க எங்க அரசியல் சட்டத்துல இடமில்லைன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டார். ஆனா அவர் இல்லாமலேயே இந்த பேச்சுவார்த்தையை நடத்த வெள்ளை மாளிகை முடிவு பண்ணிருக்கு. இங்கதான் புட்டினோடைய தந்திரமான கேம் பிளான் இருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புட்டின் கையில 3 திட்டங்கள் இருக்கு. பிளான் ஏ என்னன்னா, ட்ரம்ப் கிட்ட நல்லா பேசி ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு சூப்பர் டீலை வாங்குறது. உக்ரைன் நேட்டோவில் சேராது, ராணுவத்தை பலப்படுத்தாதுன்னு உத்தரவாதம் வாங்குகிறது. சுருக்கமா சொன்னா உக்ரைனை முழுசா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. பிளான் பி என்னன்னா, ஜெலன்ஸ்கியால ஏத்துக்கவே முடியாத ஒரு ஒப்பந்தத்தை முன்வைக்கிறது. ஜெலன்ஸ்கி முடியாதுன்னு சொன்னதும், பார்த்தீங்களா நாங்க அமைதிக்கு தயார், ஆனா உக்ரைன் தான் ஒத்துக்கலன்னு சொல்லி அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவுறதை நிறுத்த வைக்கிறது. பிளான் சி என்னன்னா, எதுவுமே நடக்கலனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு விஷயத்துக்கு போரை இழுத்தடிக்கிறது. இதனால உக்ரைன் ராணுவம் சோர்வடைஞ்சி பலவீனமாகிடும். அப்போ ரஷ்யா பெரிய இழப்பு இல்லாமலேயே உக்ரைன்ல ஆதிக்கம் செலுத்தலாம். ட்ரம்ப் ரஷ்யா ஆக்கிரமிச்ச நிலங்களை அங்கீகரிச்சிட்டா அது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவை உண்டாக்கும். இதுதான் புட்டின் விரும்புற இன்னொரு விஷயம். மொத்தத்துல இந்த சந்திப்புல ட்ரம்போடைய நோக்கம் போரை எப்படியாவது வேகமாக முடிச்சு ஒரு வெற்றியை பதிவு செய்யணுங்கிறது தான். ஆனா புட்டினோடைய நோக்கம் உலக அரசியல்ல ரஷ்யாவோட இடத்தை தனக்கு சாதகமா மாத்தி சரித்திரத்துல இடம் பிடிக்கிறதுங்கிறது தான். இந்த ரெண்டு பெரிய தலைவர்களுடைய நோக்கங்களுக்கு நடுவுல உக்ரைனுடைய இறையாண்மை கேள்விக்குறியாக தொங்குது. இதுக்கு உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு. ஏன்னா அவங்க நாட்டோடைய தலைவிதிய அவங்க இல்லாமலேயே மத்தவங்க முடிவு பண்ண போறாங்க. இந்த சந்திப்பு நடந்தா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? உக்ரைனுடைய எதிர்காலம் என்னவாகும்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.